वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। புராணங்கள் படி பிரம்மதேவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்துள்ளார். ஸ்வர்கலோகம் கடவுள்களின் இருப்பிடமாகும். இங்கு இந்திரதேவன் ஆட்சி புரிகிறான். பூலோகத்தில் என்னையும் உங்களையும் போல் மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாதாள லோகத்தில் அசுரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் அதை காப்பது. பொறாமை, விரோதம், சுயநலம், பேராசை இவைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அகில உலகத்தை யார் காப்பது, யார் பராமரிப்பது, யார் நடத்திச் செல்வது? இந்த உலகம் எனும் ரதத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் சாரதி தானே நடத்த வேண்டும்? சொல்லுங்கள். வெண்ணிறாருவே வீசும் காற்று, மின்னும் சூரியன், ஒளிரும் நிலவு, பாடும் பறவை, பச்சை புல்வெளி, ஓடும் மேகம், எங்கும் இன்பம். இயற்கை பாரு, இயக்குவதாறு, இயற்கையை பாரு, இயக்குவதாறு, இவைகளை காப்பது யார் கூறு? இந்த மாயம் செய்யும் மாயாவி யாரது? ஓ யாரது உலகினை இயக்குவது? நாராயணனின் கருணையினாலே இந்த உலகம் சுழல்கிறது. நாராயணனின் கருணையினாலே இந்த உலகம் சுழல்கிறது. கருணை, அன்பு, பாசமெல்லாம் இந்த உலகில் அழிந்திடும் போது, கருணை, அன்பு, பாசமெல்லாம் இந்த உலகில் அழிந்திடும் போது, நியாயம் பூமியில் ஒழிந்திடும் போது, மாயை எனும் இருள் சூழ்ந்திடும்
செய்தார். தசாவதாரம், 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 தசாவதாரம். கடத்திட்டு வந்த குழந்தைங்க எங்கடா? இங்கதான் இருக்காங்க. இங்க எங்கடா இருக்காங்க? போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள குழந்தைங்களை விட்டுட்டியா? போங்கடா, போய் தேடுங்க. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாராவது உள்ள இருக்கீங்களா? எங்களை தேடி அங்க துரத்திட்டு வராங்க. இங்க யாருமே இல்ல. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. அஜயண்ணா அங்க பாருங்க, ஸ்ரீகிருஷ்ணர். பரந்தாமா, தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. பரந்தாமா, காப்பாத்து, உதவி செய். அவர் எங்க நமக்கு உதவி செய்யறது? அவரால அசைய கூட முடியாது. கதவு திறக்காம இருக்கணும்னா நீ எனக்கு உதவி செய். அவங்க எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. உள்ள போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டாங்க. கதவை உடைங்கடா. கதவு ரொம்ப கனமான கதவு. இவன் தலையால கூட உடைக்க முடியல. பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடு. இவனோட தலைய சொல்றீங்களா? அடையா, கதவை சொன்னேன். சரி, பெட்ரோல் கேன் கொண்டு வரேன். பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொண்டு வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ளேயே எரிஞ்சு போயிடுவோம். உன் பகவான் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. ஏதாவது செஞ்சானா என்ன? கடவுளே, ஏதாவது செஞ்சு எங்களுக்கு உதவுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கடவுளே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நாம தப்பிச்சிட்டோம். மழை தண்ணியில தீ அணைஞ்சு போயிடும். பாத்தியா, பரந்தாமன் உதவி செஞ்சுட்டாரு. அவர் ஒண்ணும் மழை வரதுக்கு காரணம் இல்ல. நேத்து ராத்திரியே இடி இடிச்சு மழை வரும்னு சொல்லிருச்சு. ஓடுங்க, பேய் நம்மள அமுக்குது. தங்கச்சி, திருடங்களோட சேர்ந்து பேய்களா வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? பயப்பட வேண்டாம் குழந்தைகளே, நீங்கள் பாதுகாப்பாக உள்ளீர்கள். அந்த திருடர்கள் ஓடிவிட்டார்கள். அது சரி, நீங்க யாரு? நான் இங்கு பூஜை செய்பவன், கடவுளின் சேவகன். நீங்க தான் எங்களை காப்பாத்துறவரா? நாராயண நாராயண. காப்பாற்றுபவர் விஷ்ணு பகவான் தான். நீங்கள் அவரிடம் வேண்டிக் கொண்டீர்கள், அவர் உங்களை காப்பாற்றினார். இல்லையே, நான் கிருஷ்ண பகவான் கிட்ட எல்லாம் காப்பாத்த சொல்லி வேண்டிக்கிட்டேன். அவரும் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒருவர்தான். என்ன ஏமாத்த முடியாது. அந்த திருடங்களை அடிச்சு விரட்டினது நீங்க தானே. எங்களை காப்பாத்த கடவுள் நேரா இங்கேயே வந்தாரா? ஆம், உண்மையான மனதுடன் மனமுருகி கடவுளை வேண்டிக் கொண்டால் அவர் உங்களை காப்பாற்றுவார். இதுதான் சத்தியம். நாராயண நாராயண. எல்லாரும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதை வச்சு நீங்க சொல்றது உண்மைன்னு என்னால ஏத்துக்க முடியும்? சத்தியத்திற்கு சோதனை ஏற்படும் போது தங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும். சத்தியத்துக்கு சோதனையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு விளக்கமளிக்கிறேன். அதற்கு முன் என்னுடன் சேர்ந்து நான் சொல்வதை கூறுங்கள். புரியாததை புரிய வைப்பான், புரியாததை புரிய வைப்பான் பரந்தாமன். பரந்தாமன். நினைத்த இடத்திற்கு அழைத்துச் செல்வான். நினைத்த இடத்திற்கு அழைத்து செல்வான். உன்னை பார்த்தா கடவுள் நம்பிக்கை இல்லாதவ மாதிரி தெரியல. கோவில்ல பூஜை செய்யறவங்க மாதிரி இருக்க. இப்போது நாம்
எங்க இருக்கிறோம்? இது கூட தெரியலையா? நாம இப்ப ஆகாயத்துல நின்னுக்கிட்டு இருக்கோம். இங்க ஏதோ மந்திரம் கேட்கிறதே. பிரம்மதேவர் சோர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதால் அவர் வாயிலிருந்து வேதங்கள் அவரை அறியாமலே வந்து கொண்டிருக்கின்றது. இவர் உறக்கத்தில் உச்சரிக்கும் மந்திரங்களை என் உள்வாங்கிக் கொண்டார். இவரால் படைக்கவே முடியாது. நாராயண நாராயண. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா? இதுக்கு முன்னாடியே நான் உங்களை எங்கேயோ சந்திச்ச மாதிரியே இருக்கே. நான் தான் நாரதர், தேவரிஷி. ஞாபகம் வந்து விட்டது. நீங்கள் இருக்கும் இடத்தில் சண்டை உருவாகும் அல்லவா? இங்க என்ன சண்டை நடக்கிறதா? சாமிகளுக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்கிட்டீங்களா? நாராயண நாராயண. இதற்கு காரணம் நான் இல்லை. இது பிரளயத்தின் அறிகுறியாகும். பிரளயம்? அப்படி என்றால் என்ன? பிரளயத்தால் இந்த உலகமே அழிய போகிறது. அழிய போகிறதா? பரந்தாமா, எங்களுக்கு மறுபடியும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியாதா? நாராயண நாராயண. பயப்படாதீர்கள் குழந்தைகளே, தங்களுக்கு ஒன்றும் நேராது. இது என்ன விபரீதம் நாரத முனிவரே? பிரம்மதேவர் நித்திரையில் இருக்கின்றார். அவர் வாயிலிருந்து வேதங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதை ஹைகிரீவர் தனது யோக சித்தியினால் தனக்குள் வாங்கிக் கொண்டே இருக்கின்றார். இது இப்படியே மேலும் தொடர்ந்தால் ஹைகிரீவர் தேவனாகி விடுவார். அதன் பின் ஜீவராசிகள் முழுவதும் அழிந்து போய்விடும். அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் விதிப்படி நடப்பதை யாரால் தடுக்க இயலும்? சப்த ரிஷிகளை தவிர அனைவரும் அழிவர். மனித குலத்தை அடுத்த யுகத்திற்கு அழைத்துச் செல்லும் கடமை எனக்குள்ளது. சப்த ரிஷிகளையும் காப்பாற்ற நான் தான் அவதாரம் எடுத்தாக வேண்டும். பகவான் விஷ்ணுவா? ஞானியான சத்தியவிரதன் என்னுடைய பரம பக்தன். இவ்வுலகம் அழியும் போது மனித குலத்தை காப்பாற்ற வேண்டிய முக்கிய பொறுப்பை அவரிடம் ஒப்படைக்கப் போகிறேன். என் மீது கருணை புரியுங்கள். நான் கிடைத்த இடத்தில் என்னை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டுவிட்டால் பெரிய மீன்கள் என்னை சாப்பிட்டு விடும். என்னை காப்பாற்றுங்கள். இனி பயப்பட வேண்டாம். இப்பொழுது நீ என் பாதுகாப்பில் இருக்கிறாய். ஏன் என்னை இப்படி ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள்? உங்களின் கமண்டலம் எனக்கு சிறியதாக இருக்கிறது. வேற ஏதாவது பெரிய பாத்திரமாக பார்த்து என்னை விட்டு விடுங்கள். நேற்று என்னிடம் நீ வந்தபோது சிறிதாக இருந்தாய். இன்று பூதாகரமாக வளர்ந்து விட்டாய். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்துள்ளேன். உனக்குள் இருக்கும் அந்த மாய சக்தியை நான் பார்க்க வேண்டும். உண்மையில் நீ யார்? உங்கள் பெருமையே பெருமை. பரம்பொருளான தாங்கள் மற்ற உருவத்தில் வந்ததற்கு காரணம் என்னவென்று உங்கள் தொண்டனாகிய நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பூலோகத்தில் மச்சாவதாரம் எடுத்து நான் ஒரு கடமையாற்ற வேண்டும். இன்றிலிருந்து 7வது நாள் இந்த உலகமே நீரில் அழியப் போகிறது. அப்படி அழியும் போது நீ மட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணம் என் பாக்கியம் பகவானே. நான் கூறிய சப்த ரிஷிகளோடு பறவைகளையும் மிருகங்களையும் அனைத்து வித்துக்களையும் பத்திரமாக சேகரித்து நீ இதே இடத்திற்கு வந்து நிற்பாயாக. ஒரு ஓடம் வந்து உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். செல், நீ ஆற்ற வேண்டிய பணி நிறைய உள்ளது. நீண்ட ஆயுளோடு இருப்பாயா. ஹயக்ரீவா, நீ
வாயை திறந்தால் உனக்குள் இருக்கும் வேதங்கள் வெளியே சென்றுவிடும். பிறகு நீ சாதிக்க முடியாது. வேதங்கள் என்னுள் பத்திரமாக உள்ளன. 4 யுகங்களுக்கும் அது வழிகாட்டியாக இருக்கும். தண்ணீரில் அவர்கள் முழுக ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை காப்பாற்றும் ஓடம் எங்கே இருக்கிறது? பகவான் விஷ்ணு காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை காப்பாற்றியே தீர்வார். நாராயண நாராயண. தன்யனானேன் பகவானே, தங்களது லீலையே லீலை. தாங்கள் பிரளயத்திலிருந்து வேதங்களை மட்டும் காப்பாற்றவில்லை, மானிடப் பிறவிகளுக்கு புது உலகத்தையும் உருவாக்கி அதன் வாசலையும் திறந்து வைத்து விட்டீர்கள். பூலோகத்தில் மானிடப் பிறவிகள் நல்வழியில் நடந்து கொண்டால் சொர்க்கலோகத்தில் கூட அமைதி, சந்தோஷம், நிம்மதியும் பரவியிருக்கும். வானத்தில் இருக்கும் கருமேகங்கள் எதை நமக்கு உணர்த்துகின்றன? திடீரென்று இங்கு என்ன ஆகிவிட்டது நாரதரே? நேற்று வரை சொர்க்கலோகத்தில் எல்லாம் நன்றாகத்தானே இருந்தது. எங்கும் அன்பு, எதிலும் அமைதி, எல்லாரிடமும் சந்தோஷம். ஆனால் இன்று எந்த அசுரனின் தீய பார்வை பட்டதோ தெரியவில்லையே. எந்த அசுரனின் தீய பார்வையும் இதற்கு காரணமில்லை. இது சாபம், துர்வாச முனிவரின் சாபம். என்னது சாபமா? ஏன் இப்படி செய்தார்கள்? விளக்கமாக கூறுகிறேன். துர்வாச முனிவர் நட்பு காரணமாக தேவேந்திரனுக்கு ஒரு மாலையை பரிசாக கொடுத்தார். ஆணவம் கொண்ட தேவேந்திரன் அந்த மாலையை தன்னுடைய வாகனமான ஐராவதத்திடம் கொடுத்தான். ஐராவதமோ அதை வாங்கி கீழே போட்டு தன் கால்களால் மிதித்தது. உடனே துர்வாசருக்கு கோபம் வந்தது. அவருடைய கோபத்தை கண்டு தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு மட்டுமல்ல 3 உலகமும் ஸ்தம்பித்தது. உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கும் தேவர்களுக்கும் சாபம் கொடுக்கிறேன். உங்களது இந்த ஆணவம் அடியோடு அழியட்டும். அவ்வளவுதான், சாபம் கொடுத்து விட்டார். எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. இல்லை, இனியும் இது தொடரக்கூடாது. நாரத முனிவரே, இப்பிரச்சனையை உங்களால் தான் தீர்க்க இயலும். பெண்ணே, இதில் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் நிலையிலிருந்து மீள்வதற்கு பகவான் விஷ்ணு ஒருவர் தான் இருக்கிறார். அவரிடமே முறையிடுவோம். துர்வாச முனிவரின் சாபத்தை என்னால் எதுவும் செய்ய இயலாது. அப்படி என்றால் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா? பயந்து சக்தி இழந்து வாழ வேண்டுமா? அப்படி நடக்க நான் விட்டு விடுவேனா? சொல்லுங்கள். தாங்கள் அனைவரும் திருப்பார்கடலுக்கு செல்லுங்கள். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் பலனை பொறுத்துத்தான் தொலைந்து போன சொர்க்கத்தின் மரியாதையை திரும்பப் பெற இயலும். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தம்தான் உங்களை நல்லவர்களாக மாற்றும். நீங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற உதவும். ஆனால் அமிர்தத்தை பருக வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் அசுரர்களின் உதவியை நாட வேண்டியிருக்கும். அசுரர்களா? அவர்கள் மிக மோசமானவர்களாயிற்று. நான் தேவர்களின் தேவன் இந்திரன் என் எதிரிகளிடமே உதவி கேட்பதா?
இந்த ஆணவத்தால் தான் துர்வாசரின் சாபத்தை பெற்றீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா? நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். உங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். பார்க்கடலை கடையும் போது கிடைக்கும் அமிர்தத்தில் அவர்களுக்கும் சரிபாதியை தருவதாக கூறி அவர்களிடம் பேராசையை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் ஒன்று, அமிர்தம் கிடைக்கின்ற வரையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்களோடு தாங்கள் போரிடக்கூடாது. செல்லுங்கள். பார்க்கடலை கடைய மந்திர பர்வதத்தை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பினை கயிறாகவும் பயன்படுத்துங்கள். பகவான் விஷ்ணு ஆமை ரூபத்தில், அதாவது கூர்மாவதாரம் எடுத்து முட்டுக் கொடுத்து தனது முதுகில் தாங்கிக் கொண்டார். பின்புதான் மந்திரமலை மத்தாக செயல்பட்டது. சகோதரா, நாம் இங்கிருந்து போக வேண்டும். புரியாததை புரிய வைப்பான் பரந்தாமன். நினைத்த இடத்துக்கு அழைத்துச் செல்வார். நாரத முனிவரே, இந்த சமுதிரத்திலிருந்து வெளியே வருவது என்ன? ஆலகாலம், அதாவது கொடிய விஷம். அப்படியென்றால் தேவர்களுக்கும் ஆபத்தாயிற்றே. பகவானே, இந்த கொடிய ஆழகால விஷத்தால் எங்கள் உயிர் பிரிவதற்கு முன் எதையாவது செய்து காப்பாற்றுங்கள். அச்சம் வேண்டாம். சிவபெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். அவரால் மட்டுமே அந்த விஷத்தினை அருந்தி உங்களை காப்பாற்ற இயலும். லக்ஷ்மி தேவி, சொர்க்கலோகத்திற்கு வந்து வாசம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வருகையால் செல்வ செழிப்போடு சொர்க்கலோகம் விளங்கப் போகிறது. தயவு கூர்ந்து வாருங்கள். நான் சொர்க்கலோகத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் பகவான் விஷ்ணுவின் துணைவியாராக மட்டும்தான் அங்கு வந்து இருப்பேன். பகவானே, எங்களை இந்த விபரீதத்திலிருந்து காப்பாற்றுங்கள். தேவி, நான் உன்னை என்னுடைய மனைவியாக ஸ்வீகரிக்கிறேன். கடலிலிருந்து வெளியே வந்தவைகளில் சிலவற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது அமிர்தம் மட்டும்தான். அதை பிடுங்குங்கள். தேவர்களின் கைக்கு அது போகக்கூடாது. அமிர்தம் எங்களுக்கு தான் குடிப்போம். அமிர்தத்தை அவர்களிடமிருந்து பறியுங்கள். அதில் நமக்கு உரிமை உண்டு. அமிர்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் ஏமாந்து போவோம். விஷ்ணு தேவன் நம்மிடம் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அருந்துவேன்.
சண்டை போடுவதில் என்ன லாபம்? அமிர்தம் அனைவருக்கும் சமம் அல்லவா? நீங்கள் சம்மதித்தால் இந்த அமிர்தத்தை நானே சமமாக அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன். உங்கள் அனைவருக்கும் அமிர்தம் கிடைத்தால்தான் என் மனதும் சந்தோஷத்தில் பூரித்து போகும். மோகினி, உன்னுடைய அன்பு கரங்களால் அமிர்தத்தை வாங்கி நாங்கள் அருந்தினால் அதனுடைய சுகமே அலாதியானது, இன்பமானது. சற்று பொறுங்கள், முதலில் தேவர்களுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். ஆஹா, இவ்வளவு அழகான முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆஹா, அவளின் அழகு இதயத்தை சுண்டி இழுக்கிறது. அமிர்தமா இவளா என்றால் இவள்தான் வேண்டும். பொட்டு வைத்தாய், சூரியனை போல் மின்னுகிறாய், நெற்றியில் சந்திர பொட்டு வைத்தாய், உள்ளம் கொள்ளை கொள்ளும் ராகினி. ரெண்டும் ஒன்று சேருதே, காணும் போது போதை ஏறுதே, பூமி எங்கும் மயங்கி ஆடுதே, பூவை தேடி வண்டு ஓடுதே. சூரியனை போல் மின்னுகிறாய், நெற்றியில் சந்திர பொட்டு வைத்தாய், சூரியனை போல் மின்னுகிறாய், நெற்றியில் சந்திர பொட்டு வைத்தாய், உள்ளம் கொள்ளை கொள்ளும் ராகினி. மூடர்களே, இந்த அழகி வேற யாரும் அல்ல, விஷ்ணுவின் மோகினி ரூபம்தான். உங்களை ஏமாற்றிவிட்டார். இவ்வளவு பெரிய துரோகமா? இவர்களை விடக்கூடாது, காக்குங்கள். இந்த தேவர்களை நாசம் செய்யாமல் விடமாட்டேன். என்னை போக விடுங்கள் நாரத முனிவரே, தயவு செய்து போக விடுங்கள். அசூரர்களை நான் பந்தாடி விட்டு வருகிறேன். அவசரப்படாதே, நீ இங்கேயே இருந்து வேடிக்கை பார், இல்லை என்றால் கொல்லப்படுவாய். ஏனென்றால் நீ அமிர்தத்தை அருந்தவில்லை. பார்த்தாயா, உன் சகோதரி எவ்வளவு புத்திசாலியாக இருக்கிறாள். நாராயண நாராயண. பகவான் விஷ்ணு சொன்னது போல் பார்க்கடலை கடைந்ததால் கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் பருகியதால் இழந்த சக்திகளை பெற்று மீண்டும் பலசாலிகளாக மாறினார்கள். சொர்க்கலோகத்தில் எப்பொழுதும் போல் சந்தோஷமும் நிம்மதியும் நிலவியது. நாரத முனிவரே, ஸ்வர்கலோகத்தில் மீண்டும் சந்தோஷம் நிலவுகிறது. ஆனந்தம், பரமானந்தம். நீ தேவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. இந்திரனே, இந்திரனே, இந்திரனே,
குறுக்கு வழியில் என்னுடைய புத்திரர்களை கொன்றிருக்கிறாய். இந்த தாய் சாபமிடுகிறேன். நீ சர்வ நாசமாகி விடுவாய். இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? நாரதரை, இந்த பெண்மணி யார்? காசியப முனிவரின் தர்ம பத்தினி திதி, அசுரர்களின் தாய். என்னது? முனிவர்களின் புத்திரர்கள் அசுரர்கள்? ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்? தேவர்களின் தந்தையும் காசியப முனிவர்தான். நான் சொல்வதை கேளுங்கள். நான் விரகதாபத்தில் இருக்கிறேன். தாங்கள் தவத்தை விட்டு சற்று வாருங்கள். புத்திர சோகத்தில் என் மனம் உடைந்து பஸ்மமாகிவிட்டது. என்னுடைய நிலையை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக என் தவத்தை கலைத்தாய் என்று சொல். மன்னியுங்கள் சுவாமி. என்ன செய்வது? என் சகோதரியின் புத்திரர்களே எனது புத்திரர்களை கொன்றிருக்கிறார்கள். மறுபடியும் எனக்கு புத்திர பாக்கியம் தருவேன் என்று எனக்கு வரம் தாருங்கள். அவர்கள் பிறந்து இந்திரனை போரில் வென்று சர்வ நாசம் செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். உனக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும். தாய் திதி வரம் கேட்டதற்கான காரணமும் நேரமும் தவறாக இருந்ததால் அவளுக்கு ஹிரண்யாட்சனும் ஹிரண்ய கசிபும் பிறந்தார்கள். அவர்கள் துஷ்டர்களாகவும் அரக்க குணம் கொண்டவர்களாகவும் பூதாகாரமாகவும் மற்ற அசுரர்களைப் போல் வேகமாக வளர்ந்தார்கள். எப்படியாவது இந்திரனை தோற்கடிக்க வேண்டும் என்பதே அவர்களது லட்சியமாக இருந்தது. தாயின் சபதத்தை நிறைவேற்றத்தான் நாம் பிறந்தோம். இப்போது நமக்கு தேவையான சக்தி இருக்கிறது. பிரம்மாவிடம் வரம் பெற்று மேலும் சக்தியை அதிகரித்துக் கொண்டால் இந்திரனை ஓட ஓட விரட்டி உலகையும் நாம் ஆளலாம். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 இரண்டாவது பிரளயமா? இல்லை இல்லை, ஹிரண்யாக்ஷன் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்த காரணமாக தேவேந்திரனின் சிங்காசனம் ஆட்டம் காண தொடங்கி உள்ளது. நாரதரே, எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம். இல்லை என்றால் பகவான் விஷ்ணுவிடம் சொல்லுவோம். உடனே அவர் இருக்கும் இடம் செல்லுவோம். புரியாததை புரிய வைப்பான். இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை பாலகனே. நாராயண நாராயண. நான் உங்களது நிர்மலமான பக்தியைக் கண்டு மெச்சினேன். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள். தேவர்களின் தேவரே, நான் உலகிற்கும் தேவனாக வேண்டும். அந்த வரத்தை எனக்கு தாருங்கள். தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ எனக்கு மரணம் நேரக்கூடாது. அப்படியே ஆகட்டும். வரம் கிடைத்து விட்டது. இனி இந்திரன் எங்கு ஓடி ஒளிந்தாலும் அவனை நான் விடமாட்டேன். அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷன் வாழ்க! அசுரர்களின் தலைவன் ஹிரண்யாக்ஷன் வாழ்க! இந்திரன் ஓடி ஒளிந்து விட்டான். இனி அவன் திரும்பி வரமாட்டான். 3 உலகத்தையும் நான் ஆட்டி படைப்பேன். பூமாதேவி, இனி நீ எனக்கு கட்டுப்பட்டவள். பிரம்மதேவரே, இரண்யாக்ஷன் பூமாதேவியை சிறைபிடித்து கடலுக்கடியில் கைதியாக வைத்திருக்கிறான். நாம் மகாவிஷ்ணுவை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரால் மட்டுமே பூமாதேவிக்கு முக்தியை தர இயலும். விஷ்ணு பகவானே, எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னலை போக்குங்கள். மகாவிஷ்ணு அவர்கள் நம் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டார். இவ்வுலகில் என்னை எதிர்ப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா? நான் இந்திரனையே வெற்றி கண்டவன். உலகையும் ஆள்பவன் நான். என்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது. நாராயண நாராயண. உன் அறியாமையை நினைத்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. நீ பகவான் விஷ்ணுவை தோற்கடிக்காத வரை எப்படி வெற்றி பெற்றவனாவாய்? நீ அவரை எதிர்த்து வெற்றி கொண்டால்தான் உலகங்களையும் உன்னால் கட்டி ஆள முடியும் என்பதை மறந்து விடாதே. என் புகழை அறியாமல் பேசுகின்றாய் நாரதரே. பிரம்மதேவனின் வரம் என்னிடம் இருக்கிறது. நீ வணங்கும் அந்த விஷ்ணுவை விட நான் மிகவும் பலம் பொருந்தியவன். எனக்கு பயந்துதான் அந்த விஷ்ணு எங்கோ ஓடி ஒளிந்திருக்கிறான். புரியாமல் பேசாதே. அவர் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை. விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை கடலுக்கடியில் தேடிக்கொண்டு போயிருக்கிறார். போய் அவருடன் போர் செய். உன் அகங்காரம் பொடி பொடியாவதை நீயே பார்க்க போகிறாய். போ.
எனது அகங்காரம் பொடி பொடியாக போகிறதா இல்லை உன் விஷ்ணு இல்லாமல் போகிறானா என்பதை பொறுத்திருந்து பார். நாரதரே, என்ன சிரிப்பு இது? இப்படிப்பட்ட சிரிப்பை நான் கேட்டதே இல்லை. உங்களுக்கு பயம் வரவில்லையா? நாராயண நாராயண. ஏய் தைரியமில்லாத விஷ்ணுவே, என்னை எதிர்க்க துணிவில்லாமல் மாறுவேடத்தில் வருகிறாயா? நெல். பூமாதேவி, இன்றிலிருந்து உனக்கு விமோச்சனம். உங்களால் நான் புனிதம் அடைந்தேன். என் அருகே ஓர் ராட்சசனே, நான் உன்னை வதம் செய்து உன்னுடைய கோரப்பிடையில் இருக்கும் மூவுலகையும் காத்து ரட்சிப்பேன்.